Hey guys, எல்லாரும் பாத்தீங்கன்னா தமிழ்லைன் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. எஸ், நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்திருக்கு. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றதை விட நம்ம இப்போ கேமராமேன் சுந்தர் வீட்டுக்கும் கார்த்தி வீட்டுக்கும் போகலாம். அப்படியே அவங்களுக்கான காசு மீன்ஸ் அவங்களுக்கான சேலரி எடுத்துன்னு போயிட்டு கொடுப்போம். அவங்களுக்கே இன்னும் தெரியாது எவ்வளோ இன்கம் வந்ததுன்னு சொல்லிட்டு. காசு கைக்கு வந்ததும் இன்னும் அவங்க யாருக்குமே தெரியாது. அப்படியே அவங்ககிட்ட கொடுப்போம். அது இல்லாமல் வந்த காசுனா நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக சொல்கிறேன். எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளோ காசு வந்தது, எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஒரு ஜாலியாக ஒரு vlog மாதிரி போகும் இந்த வீடியோ. பார்க்கலாம், ஃபுல்லாக ஃபன்னு தான். வெயிட் பண்ணுங்கள், காத்துருங்க. இக்னோர் நெகட்டிவ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வீடியோ போட்டுன்னு இருக்கோம். 3 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. இது நாங்கள் இந்த சேனலுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அப்படிலாம் நாங்கள் கிடையாது. ஏன்னா நாங்கள் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் செலவு பண்ணியிருப்போம்னு கண்டிப்பாக எங்களுக்கே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு செலவு பண்ணோம். பட் நாங்கள் செலவு பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு காரணம்லாம் காசுக்காண்டி கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, யூடியூப்னாப்பா நல்லா காசு சம்பாதிக்கிற, நல்லா போவேன், நல்லா வருவேன், உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கப்பா அப்படின்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட நேர்லேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா யூடியூப்லேருந்து எவ்வளோ வந்து இந்த மாதம் 50,000 60,000 பட் யூடியூப்லேருந்து எவ்வளோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. சேனல் ஆரம்பித்த காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம இன்ன வரைக்கும் எடுக்கல. பட் விரைவில் எடுப்போம் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு இருக்குமா, ஏதோ ஒரு விதத்தில் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 2021 எனபிள் ஆச்சு. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 மானிட்டேஷன் எனபிள் பண்ணாங்க. எனபிள் பண்ணி ஓரளவுக்கு வீடியோஸ் போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 7.5 வேலையை பார்த்து கூகுள் ஆட்சென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு வேலையை பார்த்து விட்டேன். அது பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வீடியோ அப்லோட் பண்ணியும் மானிட்டேஷன் எனபிள் ஆகிட்டோம், நம்மளுக்கு காசு வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் அது வேறு ஒரு சேனலில் சொல்லி அது நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் அதெல்லாம் ஒரு பிரச்சனைலாம் முடித்து $100 ரீச் ஆச்சு. $100 ரீச் ஆகும்போது ஐயா செம்ம ஜாலி. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு $100 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கேமரா வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளத்தினால வீடியோஸ்லாம் போடாமல் இருந்தோம். காசு பிரச்சனை, அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. அது ஒரு விதத்தில் போட்டோம். ஓகே, எல்லாம் போயிட்டு $133 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று, அதாவது நான் டேட்டோட போடணும் பாருங்கள், $133 பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. $1 இன்றைக்கி ரேட் படி ₹82. அதை அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. இந்த காசை வச்சு இவ்வளோ தான் காசு வந்ததான்னு கேட்டால் உண்மையாக இவ்வளோ தான் காசு வந்தது. நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு $1.50 சம்பாதிப்பேன், இல்லை $2 சம்பாதிப்பேன். நடுவில் ஏதோ ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக காசு சம்பாதிச்சேன்னா ஒரு $4-5 மேலே போயிருக்கும். $1 ரேட் பார்த்தீங்கன்னா ₹82. அது ஏறி இறங்கும் ₹70 ₹75 அது மாதிரிலாம் கூட ஏறி இறங்கும். நான் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு $100 $110 சம்பாதிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு அதுலேருந்து காசே வரலன்ற, அப்புறம் எதுக்குடா நீ தேவையில்லாமல் வீடியோஸ் போட்டுட்ருக்கு அப்படின்ட்டு. யூடியூப் வந்து காசுக்காண்டி போடலை, அது ஒரு ஃபேஷனாக நான் ஒரு ஸ்டேஜ் ஏறன்றதுக்கு போடணும். யூடியூப் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்தாலும் என்னை மோட்டிவேட் பண்ணது மட்டும் தான். நம்ம இன்ன வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அவங்க யார் என்ன ஏதுன்றதுலாம் இங்கே கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேஜ் ஏறி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை சொல்லுவேன். இப்போ இந்த காசை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டாக நிறைய பேர் ஆடியோ எதுவுமே சரியில்லைன்றீங்க. அதனால் ஒரு மைக் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வாங்கிட்டேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். மிச்சம் காசை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பின்னாடி நிறைய பேர் வேலை பார்த்தாலும் 3 பேர் இருக்கும். அந்த 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்த்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுந்தர். பின்னாடி தான் உட்காந்துருக்கான் பையன். சுந்தர் வீட்டு மாட்டில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். மழை பெய்யறதுனால கொடையை பூச்சி பேசிகிட்டு இருக்கேன். எஸ், இந்த 3 பேர் தான், நாங்கள் 3 பேர் தான் ரொம்ப டீப்பாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் ஒருத்தவங்க பேர் சொல்லி இன்னொருத்தவங்க பேர் சொல்லாமல் போயிடலாம். அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. பட் அவங்க எல்லாருமே ரொம்ப வீடியோஸில் வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் சுந்தர் வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட சொல்லலை. அடுத்து கார்த்தி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டால், நான் சென்னையில் இருக்கடான்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டான். நான் வேறு வீடியோ விளாக் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுந்தர் கேட்டு பிளான் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன்.